உத்தரகாண்ட் மாநிலத்தில் கனமழை எச்சரிக்கை காரணமாக 4 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்டில் உள்ள அல்மோரா, பித்தோராகர், சாமோலி மற்றும் ருத்ரபியாக் மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த 4 மாவட்டங்களில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான அனைத்து பள்ளிகளுக்கும் அங்கன்வாடி மையங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்டில் அடுத்தடுத்து ஏற்பட்ட மேகவெடிப்பு காரணமாக ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் ஒரு கிராமமே அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள் வெளியாகி காண்போரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. உத்தர்காசி மாவட்டத்தில் உள்ள தராளி கிராமத்தில் கீர் கங்கை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் கட்டடங்கள் அனைத்தும் அடித்துச் செல்லப்பட்டன. பொதுமக்கள் அலறி எடுத்து ஓட்டம் பிடிக்கும் போது கட்டடங்களோடு சேர்ந்து அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ये तो आर्मी वाला भी बहुत खतरनाक आ गया तेलुगु वर्ड। हरे राम हरे राम हरे। ये जो आर्मी वाले நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், தேனி, திண்டுக்கல் உட்பட 7 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், தெற்கு கேரளா பகுதிகள், ராயலசீமா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.